2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி அடுத்த வாரம் நடக்க போகுதுங்க. அதாவது இன்றைக்கி மார்ச் 22ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி. ஒரு 2.5 வருஷத்துக்கு வந்து, ஏன்னா சனிப்பெயர்ச்சினாலே கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக வந்துடும். ஒரு இடத்துல ஒரு ராசியில் அதிக காலங்கள் இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இயற்கையிலே பாப கிரகம் வேறு, ஒரு கெடுதலை செய்யக்கூடியதில் ஒரு தலைமை கிரகம். இந்த இடத்துல வர்றதுனால நமக்கு ஒரு மாதிரியாக கெடுதலை செய்திருவாரோ என்கின்ற அமைப்பின் காரணமாகவே அது மேலே ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி அடுத்த வாரம் நடக்க இருக்குதுங்க. இதில் இன்னொரு குழப்பம் இருக்குதுங்களே. ஒரு சிலர் சொல்கிறாங்க அடுத்த வாரம் தான் 2025 மார்ச் 29 தான் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இல்லைங்க, 2026 தாங்க சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. சரியாக ஒரு வருஷம் கழித்து தாங்க வரப்போகுது. ஏன்னா கோயிலெல்லாம் அப்போத்தான் கும்பிட போகிறாங்க என்று சனிப்பெயர்ச்சி நடப்பதே இன்னும் ஒரு வருஷம்னு தள்ளி போகுதுங்களே அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் உண்மையிலே இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் கும்பராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் இந்த 2 வருஷமாக நல்லாவே இல்லைங்க. அவங்க தான் இப்போ ரொம்ப சனிப்பெயர்ச்சியை எதிர்பார்க்குறீங்க. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, அப்பாடா இந்த வாரத்தோட சனிப்பெயர்ச்சி நடக்க போகுதுன்னு பார்த்தா இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போடுறாங்க. ஏற்கனவே 2 வருஷம் நான் நல்லா இல்லை, இன்னும் ஒரு வருஷமா என்கின்ற மாதிரியாக கடகராசிக்காரர்களுடைய சூழல் இருக்குது. கும்பராசிக்கார இளைய பருவத்தினரை பார்த்தீங்கன்னாலும் கடந்த 2 வருஷமாகவே ஜன்மச்சனியின் காரணமாக அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரக்காரங்களும் நல்லா இல்லாத நிலைமைகள்லாம் கண்டிப்பாக இருக்கிறது. சரி, உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் என்கின்ற 2 பஞ்சாங்க பிரிவுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பில் நாம் பெரும்பாலான ஜோதிடர்கள் உலகம் முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்த வாக்கிய பஞ்சாங்க கணிதம் இருக்குது. தமிழ்நாட்டை தவிர மற்ற எந்த இடங்கள்லையும் வாக்கிய பஞ்சாங்கம் நடைமுறையில் இல்லை என்பது தான் உண்மை. நம்ம பக்கத்து மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா கூட வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறதை எப்போவோ விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம இன்னும் மரபு ரீதியாக இந்த பல அமைப்புகளில் அப்டேட் பண்ணப்படாத, உண்மையை சொல்லப்போனால் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமே இருக்குதுங்க. வாக்கிய பஞ்சாங்கம் தான், தவறான எண்ணங்கள் இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கம் தான் பழமையானது, ஞானிகள் முனிவர்கள் சொன்னது அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து இருக்குது. உண்மையிலேயே திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஜோதிடத்தை கண்டறிந்த பழைய கால ஞானிகள், ஆரியபட்டர் உட்பட, வராகமிகரர் உட்பட, காளிதாசர் உட்பட எல்லாருமே பின்பற்றியது திருக்கணிதம் தான். இடையில் வந்த இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஒரு 800-1000 வருஷங்களாக ஃபாலோ பண்ணப்பட்டு இப்போ அது விடுபட்டு போச்சுங்க. இந்த விடுபட்டு போன பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் கோயில்களில் மரபு சார்ந்த ரீதியாக இன்னும் தமிழ்நாட்டில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு விஷயம் படிப்படியாகத்தாங்க நீக்கப்படும். சமீபத்தில் தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருப்பதியில் கூட இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தெல்லாம் கைவிட்டுட்டு இப்பொழுது அவங்களும் திருக்கணித அமைப்புகளுக்கு மாறிட்டாங்க. இந்த அமைப்பை இந்த ஒரு வருஷம் கழித்து இந்த சனிப்பெயர்ச்சி வருவதை எப்படியாவது சரி செய்து விட வேண்டும் என்பதுதான் காஞ்சி தெய்வம் மகாமுனிவர், மகா பெரியவர் அவருடைய முயற்சியாக 1935 ஒரு முயற்சி எடுத்தாங்க. அது அப்போதைக்கு அது சரியாக வரலைங்க. அதற்கு பிறகு ஸ்ரீ மகாபெரியவர் அவர்கள் காஞ்சி ஸ்ரீமடத்தில் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுங்க, இஷ்டப்பட்டவங்க இஷ்டப்படி செஞ்சுக்கங்கன்ற மாதிரி ஒரு மாதிரியான முடிவு எட்டப்பட்ட காரணத்தினால தான் இன்னும் அது முழுமையடையாமல் இருக்குது. உண்மையிலேயே நிறைய பேருக்கு காஞ்சி ஸ்ரீமடத்திலையும் அதனுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய கோவில்கள்லையும் திருக்கணிதப்படி தான் சனிப்பெயர்ச்சி நடக்குதுன்றதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியலைங்க. ஆக திருக்கணிதப்படி நடக்கக்கூடிய அடுத்த வார சனிப்பெயர்ச்சியே உண்மையான சனிப்பெயர்ச்சியாக கண்டிப்பாக இருக்குங்க. கோவில்களில் பண்ணுறது ஒரு மரபு ரீதியாக தான் பண்ணுறாங்க. ஏன்னா அதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகவே சனிப்பெயர்ச்சியின் நல்ல தாக்கங்களை அடுத்த வாரத்திலிருந்தே 12 ராசிக்காரர்களும் நிச்சயமாக உணர முடியுங்க. 2025 இந்த அடுத்த வாரம் மார்ச் மாதம் நடக்க இருப்பது தாங்க உண்மையான சனிப்பெயர்ச்சி. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.